மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் 7.5 சனி ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆச்சு. இப்பொழுது ஜென்ம சனியாக இரண்டாவது பகுதியிலே 2.5 ஆண்டிலே ஜென்ம சனியாக அந்த மீன ராசிக்கே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த மீன ராசியிலே ஜென்மத்திலே சஞ்சரிக்கின்ற பொழுது தேவையில்லாத மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களுக்கும் ஆளாக நேரிடும். சோம்பேறித்தனம், மந்தத்தன்மைகள் ஏற்படும். தாம் செய்கின்ற வேலைகளிலே அக்கறையின்மையினால் பண லாப இழப்புகளை எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். எனவே தொழிலில் மிகுந்த அக்கறையுடனும் சோம்பேறித்தனம் இல்லாமல் மந்தகதி இல்லாமல் சுறுசுறுப்புடன் செயலாற்றினால் லாபங்களை அடைவார்கள். விரயங்களை தவிர்க்கலாம். இல்லை என்றால் அடைந்த லாபத்தை எல்லாம் இழப்பக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேலும் நண்பர்கள் விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் தன இழப்புகளை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும். மேலும் இந்த ஜென்மத்திலே சனி அமைவு பெற்றிருப்பதனால் இவர் லாபாதிபதி விரையாதிபதியாக இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் இக்காலகட்டத்திலே அவர்கள் திருமணம் செய்வது நல்லது. அந்த விரயங்களை விரயங்களை சுபபரியமாக மாற்றிக்கொள்வதற்கு இது நல்லதொரு காலகட்டமாக இருக்கும். மேலும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவியுடைய ஒற்றுமையுடன் பழகுவது, அந்யோன்யமாக இருப்பது நல்லது. புதிதாக திருமணம் செய்பவர்கள் மனைவியுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மனைவியினுடைய கருத்தறிந்து குறிப்பறிந்து நடப்பது நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதனால் பிரிவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் இந்த சனி பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்தில் விழுவதனால் இக்காலகட்டத்திலே தொழில் ரீதியாக அவர்களுக்கு லாப விரயங்கள் அப்படி என்று சொன்னால் அவர் தொழிலே இது நாள் வரை அடைந்த லாபங்களை எல்லாம் இப்பொழுது விரயமாக அடைவதற்கு காலகட்டமாக இருக்கும். எனவே காலகட்டத்தில் யோசித்து அந்த தொழில் முன்னேற்றுவதற்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு வழிமுறைகளை அவர்கள் கரெக்டாக கண்டறிந்து செயல்படுத்தினால் இக்காலகட்டம் அவர்களுக்கு நல்லதொரு காலகட்டமாக அமைப்பெறும்.